இன்னைக்கு எங்க வீட்டு சமையல்ல நம்ம ரொம்ப வித்தியாசமான ஒரு குழம்போட ரெசிபி கத்துக்க போறோம். அது என்ன குழம்பு, அதுல என்னெல்லாம் இன்கிரிடியன்ஸ் போட போறாங்கன்றத கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. எஸ் ஜெயமாலா. எஸ் ஜெயமாலா. உங்களோட சொந்த ஊர் எது? கடலூர் தான் சார். கடலூரை பத்தி சொல்லுங்க. இப்போ கடலூரை பத்தி பார்க்கணும்னா எங்க சில்வர் பீச் வந்து பெருமைப்பட்டது. பெரிய கோயில் எங்க ஊர்ல இருக்குது, பாடலீஸ்வர் கோயில் இருக்கு. ரெண்டாவது வந்து திருவந்திபுரம் ஃபேமஸ். இதெல்லாம் வந்து கடலூர் ரொம்ப ஃபேமஸ். ஓகே. நல்லா சமையல் செய்வீங்களா நீங்க? நல்லா செய்வேன் சார். நீங்க நல்லா செய்வீங்களா? உங்க பக்கத்து வீட்ல இருக்கவங்க நல்லா செய்வாங்களா? இல்ல, நானும் நல்லா செய்வேன், எல்லாரும் தான் நல்லா செய்வாங்க சார். அப்படியா? என்ன மாதிரி டிஷ்ஷஸ்லாம் செய்வீங்க? சிக்கன் 65 இதெல்லாம் எல்லாமே, சிக்கன் வகையா எல்லாமே செய்வேன். சிக்கன் 65ல ஈஸியா செய்வீங்க? ஈஸியா செய்வேன். மட்டனும் செய்வேன். மட்டனும் செய்வீங்க. ரொம்ப பிடிச்சது எது? ரொம்ப பிடிச்சது எனக்கு காரக்குழம்பு. ரொம்ப காரக்குழம்பு? ஆமா. என்ன காரக்குழம்பு? சுண்டக்காய் போட்ட காரக்குழம்பு. சுண்டக்காய் காரக்குழம்பு. இன்னைக்கு எங்களுக்கு என்ன செஞ்சு காட்ட போறீங்க? சுண்டக்காய் காரக்குழம்பு காமிக்க போறேன் சார். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷா எங்களுக்கு செஞ்சு காட்ட போறீங்க. ஒழுங்கா செய்வீங்களா? நல்லா செய்வேன். சரி, ஓகே. இது ஆக்சுவலா யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டீங்க? இது அம்மா கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன் நான். இப்போ யாரு பெட்டரா சமைக்கிறாங்க, நீங்களா உங்க அம்மாவா? பெட்டரா சமைக்கிறது அம்மா தான். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சமைப்பேன். உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நீங்க சமைப்பீங்க. ஓகே. சரி, இந்த சுண்டக்காய் அம்மா போட்டதெல்லாம் செஞ்சாக்கா நல்லா இருக்கு. அந்த அம்மா போட்ட கலவையெல்லாம் போட்டு செஞ்சாக்கா நல்லா இருக்கும். ஓகே. அம்மா அப்போ எக்ஸ்பர்ட் குக். ஆமா. ஓகே. இந்த சுண்டக்காய் காரக்குழம்புக்கு தேவையான பொருட்கள்லாம் சொல்லுங்க. சுண்டக்காய், ஜீரகம், வெங்காயம், கருவேப்பிலை, வெல்லம், கொத்தமல்லி, மிளகாத்தூள், வெந்தயம், பூண்டு, புளிக்கரைசல், தக்காளி பழம், உப்பு, தேவையான அளவு எண்ணெய். இவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். நல்ல தோட்டம்லாம் இன்ட்ரெஸ்ட் உண்டா உங்களுக்கு? சுண்டக்காய் உங்க தோட்டத்துல இருந்தே வந்துட்டுதானா? ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அப்போ இதே நீங்க காய வச்சிருந்த வெத்தல் மாதிரிலாம் கூட செய்வீங்களா, இல்ல இது மாதிரி பச்சையா தான் சாப்பிடுவீங்களா? இல்ல, பச்சையா தான். இதுலதான் அந்த டேஸ்ட் இருக்கு. ஓகே. சோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த சுண்டக்காய் காரக்குழம்புக்கு நம்ம என்ன பண்ணணும்? அடுப்பு பத்த வச்சு வாணலி வச்சு எண்ணெய் ஊத்திக்கலாம் சார். சரி, இப்போ வாணலி வச்சாச்சு. எண்ணெய் போட்டுடலாம். எண்ணெய். இது என்ன எண்ணெய்? நல்லெண்ணெய் சார். இதுக்கு நல்லெண்ணெய் தான் போடணுமா? நல்லெண்ணெய் தான். வெங்காயம் சுண்டக்காய் வதங்கிறதுக்காக கொஞ்சம் அதிகமா எண்ணெய் போட்டுக்கணும். சரி, ஓகே. சோ இப்போ எண்ணெய் வந்து நல்லா காயணும். ஓகே. அதுல முதல்ல என்ன போட போறீங்க? வெந்தயம் போடணும். வெந்தயம். இவ்வளவு போட்டா கசக்காதா? இல்ல சார், கசக்காது. மத்தபடி ஃப்ரீ டைம்ல எல்லாம் என்ன பண்ணுவீங்க? ஃப்ரீ டைம்ல சும்மா அந்த கத்திரிக்காய்லாம் போட்டு சும்மா அது மாதிரி பண்ணி சின்ன சின்னதா செஞ்சு பார்த்து நல்லா டேஸ்டா இருக்கும். சமையல்லாம் அப்பப்போ ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. சரி, இப்போ வெந்தயம் வந்து நல்லா பொரியணுமா? பூண்டு எடுத்து போட்டுருங்க சார். பூண்டு மொத்தமா போட்டுலாமா? மொத்தமா போட்டுடலாம் சார், எல்லாத்தையும். கருவேப்பிலை போடுவேன் சார். இப்போ மொத்தமாவா? மொத்தம் கருவேப்பிலை போடுவேன். பூண்டு வந்து நல்லா பொன்னிறமா ஆகணுமா? பொன்னிறமா ஆகணும். பூண்டு இப்ப பொன்னிறமா ஆயிடுச்சு. வெங்காயம் போடணும். வெங்காயம் போட்டு வதக்கணும். இதுக்கு பெரிய வெங்காயம் போடக்கூடாதா? சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் தான் போடணும். சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்டா இருக்கும். மொத்தமா போட்டுலாம். மொத்தமா போட்டு. மத்தபடி ஹாபிஸ்லாம் என்ன உங்களுக்கு? ஹாபிஸ் புக் படிப்பீங்களா? இல்ல சார், வேலைக்கு போறது சரியா இருக்கும். வேலைக்கு போறேன், அதே சரியா இருக்கும். ஆமா, சரியா. மத்தபடி ஃப்ரீ டைம்ல பாட்டு பாடுறது அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது? பாட்டு பாடுவேன். பாட்டு பாடுவீங்களா? என்ன பாட்டு பாடு? ஏதாச்சும் பழைய பாட்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா அதை திருப்பி அது கூடவே சேர்ந்து பாடி. சரி, பாட்டு பாடுங்க. உங்களுக்கு பழைய பாட்டு ஒன்று பாடுங்க. வராதா? என்ன வராது? பாடுங்க, நல்லா ஜாலியா பாடுங்க. எனக்கு பாட வரல சார். இப்போ சுண்டக்காய் வெங்காயம் வதங்கிடுச்சு. சுண்டக்காய் போட்டோம். சுண்டக்காய் போட்டுலாம்? ஆமா சார். மொத்தமாவா? அப்பா, பாக்கிறதுக்கே பிரமாதமா இருக்கு. இது ஆக்சுவலா யூசுவலா நீங்க எதோட சாப்பிடுவீங்க? இது வந்து சாப்பாடுக்கு நல்லா இருக்கும். ரைஸ் நல்லா இருக்கும்.
ரெண்டாவது வயிற்று புண்ணுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே நல்லது சுண்டைக்காய். புண்ணு ஆத்திடும். ஆத்திடும். சுண்டைக்காய்க்கு பதிலாக வேற என்னெல்லாம் போடலாம் இந்த காரக்குழம்புல? சுண்டைக்காய் பதிலாக வெண்டைக்காய் அந்த மாதிரி ஐட்டம் எந்த என்ன ஆமாம் போட்டு. இது சுண்டைக்காய் சாம்பாரும் வைக்கலாம். சுண்டைக்காய் சாம்பாரும் வைக்கலாம். செம டேஸ்டா இருக்கும். அதுவும் நல்லா இருக்கும். அடிக்கடி உங்க வீட்டுல சுண்டைக்காய் தான்? சுண்டைக்காய் தான் அதிகமா செய்வேன். இது வதங்கிறதுக்காக கொஞ்சம் சால்ட் கொஞ்சம் போட்டுக்கிட்டா சீக்கிரம் வதங்கிடும். இங்க உங்களுக்கு ஒரு பட்ட பேர் இருக்காம இந்த ஏரியால? எனக்கா? ஆமா. சொல்லுங்க சார். சைக்கிள் ராணி அப்படின்னு. ஆமா சார். ஆமா. எங்க போனாலும் சைக்கிள்ல தான் போவீங்களா? ஆமா. ஏன் அப்படி? எனக்கு சைக்கிள்னா ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்தே பிடிக்கும். அதனால சைக்கிள்ல போறது ரொம்ப. பொல்யூஷன் கிடையாது. ஆமா. ஸ்மோக் கிடையாது. பெட்ரோல் விலைவாசி வேற ஏறிட்டு இருக்கு. அதனால இல்ல, உடம்புக்கு நல்லது அது. உடம்புக்கு நல்லது. ஆமா. ஆரோக்கியமா. ஓகே. அதான் அவங்க பக்கத்து வீட்டுல அந்த லேடி சொன்னாங்க, அவங்க வந்து டெய்லி 100 கிலோமீட்டர் சைக்கிள் மிதிப்பாங்க அப்படின்னு. 100 கிலோமீட்டர் போவீங்களா நீங்க? இங்க ஹாஸ்பிட்டல் ஓட்டிட்டு போவோம், திருப்பி ரிட்டர்ன் வந்துடுவீங்க. இதெல்லாம் பண்ணுவீங்களா? வீலி எல்லாம் பண்ணுவீங்களா சைக்கிள்ல? அதெல்லாம் பண்ண தெரியாது சார். டயர்ல ஓட்டுறது. இது நல்லா வதங்கிடுச்சு சார். இப்ப தக்காளி போட்டு வதக்கிடும். எது கேட்டேன்னா எல்லாருக்குமே சைக்கிள் ஓட்டும் போது வீலி பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும். ஒரு டயர்ல ஓட்டலாம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி என்னைக்காவது நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்களா? ஒரு தடவை ட்ரை பண்ணி விழுந்திருக்கேன். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாத்தீங்களா? ட்ரை பண்ணிருக்கீங்க அப்போ. நான் கூட சைக்கிள் வந்து 2 கையை எடுத்துட்டு அப்படியே ஓட்டுவேன். விழவே மாட்டேன். ஸ்டாண்ட் போட்டிருக்கோம். இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இல்லையா? நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது என்ன சேர்க்கணும் அதுல? புளிக்கரைசல் எடுத்து அதுல போடணும். புளிக்கரைசல் போட்டுலாமா? இப்போ மிளகாத்தூள் இதுல கொஞ்சம் தேவையான அளவு மிளகா. நல்ல காரசாரமா இருக்கும் இல்லையா? ஆமா சார், ரொம்ப காரமா இருக்கும். ரொம்ப காரமா இருக்குமா? பின்னாடி வருத்தப்பட வேண்டாமே. இந்த காரக்குழம்போட ஸ்மெல் வருது இல்லையா? தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றணும். தண்ணி ஊற்றிடணும். தண்ணி போதுமா? தண்ணி போதும் சார். அடிக்கடி ஏதோ கத்திட்டு போறாங்க, என்ன விற்கிறாங்க? குண்டு மல்லியா? இங்க ஃப்ரெஷ்ஷா கிடைக்குமா மல்லி எல்லாம்? ஆமா சார். இங்க பக்கத்துலயே அரும்பு செடிங்களா, இங்க பக்கத்து ஊரே கிராமம் தான். அதனால இங்க எல்லாம் ஃப்ரெஷ்ஷாவே எல்லா பூவும் கிடைக்கும். இங்க தவனாப்பட்டினம் வந்து தவனாப்பட்டினம் அரும்புன்னு சொல்லிட்டு அது தவனாப்பட்டினம் மல்லின்னு பேர் வந்தது. அங்க இருந்து வரும். இங்க கிட்டத்திலே எல்லாமே கிடைக்கும். கடலூர் எல்லாத்துக்குமே ஸ்பெஷல். ஆமா சார். அப்புறம் பீச்சுக்கு வேற ஸ்பெஷல். பீச்சுக்கு அந்த பீச்சுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி தெரியுமா? பீச் அழகா இருக்கும், அதெல்லாம் விட்டுருங்க. ஆனா பீச்சுக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு, அது தெரியுமா? மண்ணு அங்க விக்கிற பண்ணு இதெல்லாம் தெரியுமா? இப்ப இதே பாண்டிச்சேரியில வந்து ஆசையா போயிட்டு மண்ணுல உட்கார முடியாது. இதே எங்க கடலூர் பீச்ல வந்துட்டு ஆசையா மண்ணுல விளையாடலாம், பசங்களை எட்டிட்டு போயிட்டு எவ்வளவு ஜாலியா இருக்கும் தெரியுங்களா? இந்த அளவுக்கு கடல் கிட்ட. தமிழ்நாட்டிலேயே 2வது பெரிய பீச் வந்து கடலூர் தான். அது தெரியுமா உங்களுக்கு? மறந்துட்டீங்களா? பாத்தீங்களா, தமிழ்நாட்டிலேயே 2வது பெரிய பீச் வந்து கடலூர் பீச் தாங்க. அது சுத்தமா மறந்துட்டாங்க. ஓகே, இப்போ வந்து நல்லா கொதிச்சிட்டு இருக்கு இல்லையா? இப்போ என்ன பண்ணணும்? கொஞ்சம் வெல்லம் போட்டுட்டு அப்படியே மூடி வச்சிடணும். வெல்லம் எதுக்கு போடுறது? காரம் கம்மியா இருக்கும், பசங்க எல்லாம் சாப்பிடுறதுக்கு நல்ல டேஸ்ட். காரம் கம்மியா இருந்தா சில்லி பவுடர் கம்மி பண்ணுங்க. ஏன் வெல்லம் போடுறீங்க? இல்ல, வெல்லம் போட்டா பசங்களுக்கு டேஸ்டிக்கு பிடிக்கும் அது. சரி.
சரி, இப்போ இது நல்லா கொதிக்கணும். சார் எவ்வளவு நேரம் கொதிக்கணும்? ஒரு கால் மணி நேரம் வச்ச போதும். இப்போ ஜீரகம் கொஞ்சம் போட்டுட்டு மூடி வச்சிடலாம். சீரகம். ஜீரகம் மூடி வச்சிடலாங்களா? மூடி வச்சிடலாம். இப்போ பழைய பாட்டு பாடலாம் நீங்க. பாடுங்க. மாமனோட மனசு மல்லியப்பு போலே பொன்னானது, இந்த வண்ணம் இல்லாத நாள் எண்ணியது போலே பண்பாடுது, சந்தோஷ நினைப்பொரு கோடி வருது. போதும் சார். போதுமா? பரவாயில்ல, இவ்வளவு அழகா பாடுறீங்களே. சோ இது வந்து நம்ம ஒரு 1/4 மணி நேரம் நம்ம வெயிட் பண்ணோம் இல்லையா? ஆமா. ஓகேங்க, 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணா நம்மளோட இந்த காரக்குழம்பு, சுண்டக்காய் காரக்குழம்பு சூப்பரா தயாராயிட்டு இருக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு சார். இப்போ கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட வேண்டியதான். ரெடி ஆயிடுச்சு. பிரமாதமான ஸ்மெல் இல்ல? இப்போ நம்ம சுண்டக்காய் காரக்குழம்பு ரெடி சார். ரெடியா? ரெடி சார். பிரமாதம். இப்போ வந்து எனக்கு ஒரு பவுல் அப்படியே கொடுங்க. சுண்டக்காய் காரக்குழம்பு பிரமாதமா நம்மளுக்கு அருமையான ஒரு வாசனையோட ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. தேங்க்ஸ். ஓகேங்க, இந்த டிஷ் நம்ம டேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு ரீகேப். சுண்டக்காய் காரக்குழம்பு ப்ரிப்பேர் பண்றதுக்கு முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அடுப்புல ஒரு சட்டியை வைங்க. சட்டியில கொஞ்சம் நல்லெண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் வெந்தயம் தேவையான அளவு போட்டு அதை நல்ல பொன்னிறம் ஆற வரைக்கும் அதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெந்தயம் நல்ல பொன்னிறம் ஆனதுக்கு அப்புறம் அதுலயே தேவையான அளவு பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு நல்ல பொன்னிறம் ஆற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. அதோடைய கருவேப்பிலை தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் சின்ன வெங்காயம் தேவையான அளவு நீங்க சேர்த்து அதை பொன்னிறம் ஆற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. சின்ன வெங்காயமும் நல்ல பொன்னிறமானதுக்கு அப்புறம் சுண்டக்காய் வந்து கிளீன் பண்ணி பாதியா கட் பண்ணி வச்சதை நீங்க இதோட சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இதெல்லாம் வதங்கும் போதே தேவையான அளவு உப்பு இதோட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி பொடியா கட் பண்ணதை இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தேவையான அளவு புளிக்கரைசல் இதோட சேர்த்துக்கோங்க. புளிக்கரைசல் சேர்த்ததுக்கு அப்புறம் மிளகாய் தூள் இதோட சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் தேவையான அளவு உப்பு இதோட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா கலரி விட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றினதுக்கு அப்புறம் தேவையான அளவு வெல்லம் இதோட சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் சீரகத்தை இது மேல தூவிட்டு நீங்க மூடியை போட்டு 15 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. 15 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க இறக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி இலையை மேல தூவிட்டு இறக்குனீங்கன்னா உங்களோட சுண்டக்காய் கார குழம்பு தயாருங்க.